ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக புறப்பட்டு இப்போது கோவர்தன மலையின் அடிவாரத்தை அடைகிறோம். மானசிகமாக ஒரு பரிக்கிரமா பிரதட்சிணம் வருகிறோம். உயர்ந்த கோவர்தன மலை தெரிகிறது. இப்போ மீண்டும் 4ஆம் பாட்டிலே 2 பகுதிகளாக பிரித்து அந்த மலையை வர்ணிக்கப் போகிறார் பெரியாழ்வார். முதல் பகுதி என்னன்னா, கண்ணபிரான் அந்த மலையை எப்படி எடுத்தான். கோவர்தன மலையை கிருஷ்ணன் தாங்கி பிடித்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி தாங்கி பிடித்தான், அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லி விளக்கப் போகிறார். அது பாட்டின் முதல் பாதி. 2வது பாதி அந்த கோவர்தன மலையில் நடந்த ஒரு இயற்கை காட்சி. அது என்ன இயற்கை காட்சி? திடீர்னு ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தோம், திடீரென குறவர்கள்லாம் குரத்திகளின் கண்களை பார்த்து மான் என்று பிரமித்தார்கள்னு ஒரு காட்சி பார்த்தோம். அப்புறம் சிங்கக்குட்டி யானைக்குட்டியை துரத்தின் வந்ததுன்னு ஒரு காட்சி பார்த்தோம். இப்போ இவர் இந்த காட்சியெல்லாம் சொல்லலை. இந்திரன் கல்மழை பொழிஞ்சானோ இல்லையோ, அந்த மேகங்கள் கோவர்தன மலையில எப்படி மழை பொழிந்ததுங்கிறத சொல்ல போறார். இப்போ அந்த இயற்கை காட்சிக்குள்ள என்ன நுட்பம் உள்ளுரை பொருள் இருக்க போறது, அந்த கேள்வியும் மனதில் இருக்கும். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். பாசுரத்தை அனுபவிப்போம். 4வது பாசுரம். கடுவாய்ச்சின வெங்கண் களிற்றுனுக்கு கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாயுற கையிட்டு எழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய்ச் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட நீர்முகந்து ஏறி எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. கடுவாய்ச்சின வெங்கண் களிற்றனுக்கு கவளம் எடுத்து கொடுப்பானவன் போல் அடிவாயுற கையிட்டு எழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய்ச் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட நீர்முகந்து ஏறி எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இப்போ கண்ணன் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தானே, அது எப்படி இருக்குன்னா, அந்த ஓமையை உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், சொல்லிட்டு ஒப்பிட்டு பாருங்க. பாட்டை ரொம்ப நல்லா ரசிக்கலாம். யானைப்பாகன் இருக்கானே, யானைக்கு சாதம் ஊட்டுவானாம். அதை கவளம்னு சொல்லுவா. அப்படியே மலை போல சாதத்தை குவிச்சு உருண்டையா திரட்டி கவளம்னு சாதத்தை எடுப்பான். அப்படியே யானைக்கு கொடுப்பான். யானை மொத்தமா வாங்கி விழுங்கிடும். இந்த காட்சியை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. மத யானை போல் எழுந்த மாமுகில்கால்னு வானத்துல கருப்பு மேகங்கள்லாம் யானை போல வந்துருத்தான். ஆயர்பாடியில இந்திரன் கல்மழை பொழிந்தானே, அப்போ வானத்துல வந்த மேகங்கள் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய யானை மாதிரி இருந்துதான். கிருஷ்ணன் தான் யானைப்பாகனா. ஓ, மேல யானைகள்லாம் வந்திருக்கே, இந்த யானைக்கு ஏதாவது உணவளிக்கணும். யானைக்கு எப்படி உணவளிப்பா? மலை போல சாதத்தை குவிச்சு உணவளிப்பா இல்லையா? கிருஷ்ணன் பார்த்தானா, இந்த மலையையே உணவா கொடுத்துடுறேன்னு கிருஷ்ணன் என்ற யானைப்பாகன் கோவர்தனமலை என்னும் உணவு கவளத்தை மேகங்களாகிய யானைக்கு அப்படி தூக்கி சாப்பாடு ஊட்டுற மாதிரி சுமந்தானா. அதுதான் கோவர்தனமலை. இப்ப வர்ணனையை பாருங்க. கடுவாய்ச்சின வெங்கண் களிற்றுனுக்கு. இந்த யானை எப்படி இருக்கான்? கடுவாய். வாய் என்றால் உங்களுக்கே தெரியும். கடுவாய் அப்படின்னா கொடுமையான வாய், பயங்கரமான வாயின்னு அர்த்தம். கடுவாய் பயங்கரமான வாய் கொண்ட சின கோபம் மிக்கதான வெங்கண், வெம்னா வெப்பம்னு அர்த்தம். வெம்கண் அப்படின்னா வெப்பம் மிக்க கண்களை உடைய களிற்றுனுக்கு, களிறு அப்படின்னா ஆண் யானைன்னு அர்த்தம். ஆக கடுவாய் பயங்கரமான வாய் இருக்கு, சின மனசுக்குள்ள கோபம் இருக்கு, வெங்கண் கண்கள்ல வெப்பம் இருக்கு. அதாவது கண்கள்ல வெப்பம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நெருப்பை உமிழ்வது போல கோபமா பார்க்கறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட களிற்றினுக்கு, அந்த ஆண் யானைக்கு கவளம் எடுத்து கொடுப்பானவன் போல். கவளம்னா மலை போன்ற உணவு. அந்த உணவை யானைப்பாகன் என்ன பண்றான்? எடுத்து அப்படி உருண்டையா மொத்தமா எடுத்து கொடுப்பான், அதற்கு ஊட்டி விடுவான். எடுத்து கொடுப்பான்னா இங்க யானைப்பாகன் அர்த்தம். கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல். அந்த யானைப்பாகனா கிருஷ்ணனே மாறிட்டான். அப்படியா? அப்ப யானை யாருன்னா, இப்ப இந்த ஓமைகள்லாம் அப்படியே கோவர்தன மலைக்கு பொருந்தும்னு சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டுறார். இங்க பாருங்க, உணவுன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா அப்படியே உருட்டி திரட்டி மலை போல வச்சு கொடுப்போம் அல்லவா? அது அப்படியே மலைக்கு பொருந்தி இருக்கு. யானைக்கு சொன்ன வர்ணனை எல்லாம் மேகத்துக்கு பொருந்தர்தான். எப்படி? அதையும் வியாக்கியானத்துல காட்டுறார். கடுவாய், அந்த யானை என்ன சொன்னார்? பயங்கரமான வாய்.
ஆமா, இந்த மேகத்துக்கும் பயங்கரமான வாயாம். அதனாலதான் இடி முழக்கம் சத்தம் போட்டுட்டே வந்ததாம். வாய் பயங்கரமா இருந்தா தானே சத்தம் போடுவா. மேகத்துக்கு பயங்கரமான வாய், கடுவாய் இருந்ததாலதான் கடுமையான இடி இடித்தது. அப்புறம் சின, இந்த யானை கோபமா வர மாதிரி மேகங்கள்லாம் கோபமாக வானில் சூழ்ந்து பேய்மழையாக பொழிந்து பசுக்கூட்டங்களை துன்புறுத்தித்து. அப்ப அது கோபமான யானை தான். அப்புறம் வெங்கண், வெப்பம் மிக்க கண்கள். அது என்னன்னா மின்னலாம். அதாவது கண்லேருந்து தீ உமிழ்வது போல மேகங்கள்லேருந்து மின்னல் என்பது வெட்டுகிறது. அப்போ மின்னல் வெட்டுவதை பார்த்தா யானை கண்ணிலேருந்து நெருப்பு வர மாதிரி இருக்கு. அந்த மேகம் மழை பொழிவதை பார்த்தா யானை மதம் பிடித்து ஓடி வருவது போல இருக்கு. அந்த மேகம் இடி இடிப்பதை பார்த்தா யானை பயங்கரமான வாயால சத்தம் போடுற மாதிரி இருக்கு. அந்த மேகத்தின் கருப்பு நேரத்தை பார்த்தா கருப்பு யானை கூட்டமே வந்தது போல இருக்கு. அதனால கடுவாய்ச்சின வெங்களிற்றுனுக்கு, கடுவாய்ச்சின வெங்கண் களிற்றுனுக்கு, இப்படிப்பட்ட யானைகளுக்கு கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல். கவளம் உணவை எடுத்து அப்படியே யானைப்பாகன் ஊட்டி விடுவது போல கோவர்தனமலை தான் உனக்கு உணவுன்னு கொடுப்பது போல. உணவா கொடுத்தான்னு அர்த்தம் இல்லை. அந்த காட்சியை பார்க்கும்போது இப்படி தோன்றதான், ஓ ஒருவேளை யானை மேல வந்திருக்கு, யானைப்பாகனா கிருஷ்ணன் அப்படி கவளத்தை எடுத்து ஊட்டி விடுறானோ என்று கருதுவது போல் அடிவாயுர கையிட்டு எழப்பறித்திட்டு கிருஷ்ணன் அந்த மலையை எப்படி எடுத்தான்னா அடிவாய் உர கையிட்டு. அடிவாய்னா அடியிலேன்னு அர்த்தம். இந்த இடத்துல வாய்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது 7ஆம் வேற்றுமை உருவு. அடிவாய் அப்படின்னா அடியிலேன்னு அர்த்தம். அந்த மலைக்கு அடியிலே அடிவாய், உர கையிட்டு. உரனா ஊன்றும்படின்னு அர்த்தம், கையிட்டுனா கைகளை விட்டுன்னு அர்த்தம். அடிவாய் மலைக்கு அடியில கையானது உர கை, கை ஊன்றும்படியாக இட்டு உள்ள கொடுத்துட்டானாம். ஏன்னா அந்த மலையை தூக்கணும்னா மலைக்கு அடியில கிருஷ்ணனுடைய கை நன்றாக ஊன்ற வேண்டும். நடுப்பகுதி வரைக்கும் கை போய் ஊன்றினா தான் மலையை எடுக்க முடியும். அதனால அடிவாய், அந்த மலையின் அடிவாரத்திலே உர நன்கு ஊன்றும்படி கையிட்டு, கை அப்படி நடுவில் கொடுத்தான். கொடுத்ததோட நிக்கலையாம், என்ன பண்ணான்னா எழப்பறித்திட்டு, ஒரு கையை இங்க கொடுத்துட்டான். இப்ப எழப்பறித்திட்டுன்னா அதை மேலே தூக்கினான்னு அர்த்தம். அது எப்படின்னா மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறாரு, இன்னொரு கை இருக்கோ இல்லையோ, ஒரு கையை என்ன பண்ணா அடிவாயுர கைவிட்டு கீழே இப்படி கையை ஊன்றிட்டான். இன்னொரு கையால எழ, அது மேலே வரும்படி பறித்திட்டு. பறித்தல்னா என்ன அர்த்தம், ஒரு பூ செடியில ஒட்டின்னு இருக்கு, அதை இப்படி எடுத்துட்டோம்னா தனியா பிளக் பண்ணிட்டோம்னா பறித்துன்னு அர்த்தம். எவ்வளவு அழகான வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. ஒரு பூவை எப்படி அனாயாசமா பறிப்போமோ கீழே ஒரு கையை கொடுத்தான். எழ, மலையே மேலே வரும்படி, எழனா மேலே வரும்படின்னு அர்த்தம். பறித்திட்டு பறிச்சுட்டான். இந்த சுமந்து தூக்கினான்லாம் சொல்லப்படாதோ அப்படின்னா, அதெல்லாம் நமக்கு தான். கண்ணபிரானுக்கு மலையை தூக்குவதுங்கிறது எப்படின்னா ஒரு பூ பறிப்பது போல, ஒரு இலையை பறிப்பது போல அனாயாசமா பண்ணிட்டான். அதனால ஒரு கையை கீழே கொடுத்தான், இன்னொரு கையை மேல வச்சான், பறித்துட்டு அப்படியே பறிச்சான். மலை வந்துடுத்து, தலைகீழாக அப்படியே தாங்கி பிடித்தான். இப்போ அப்படியே 3 டைமென்ஷனா மனசுல நினைச்சு பாருங்க, எவ்வளவு அழகா ஆழ்வார் வர்ணிச்சிருக்காரு பாருங்க. கையை இப்படி அடியில கொடுத்தான், கை ஊனின்றுத்து, இன்னொரு கையால மேல பிடிச்சான், பறிச்சான், தலைகீழ தாங்கி கொடையாக பிடித்தான். யாரு? அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை. இந்த இடத்துல அமரர்னா வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள்னு அர்த்தம். அமரர்கள்ல 2 கேட்டகரி இருக்கலாம். அயர் உறும் அமரர்கள், அயர் வரும் அமரர்கள்னு. அயர் உறும் அமரர்கள்னா தேவலோகத்துல உள்ள தேவர்கள், அயர் வரும் அமரர்கள்னா வைகுண்டத்திலே உள்ள நித்தியசூரிகள்னு அர்த்தம். அவன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனா இருந்தாலும் கூட ஆயர்களை காப்பதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா, உங்களில் ஒருவன் சொல்லிக்கொண்டு. அதனாலதான் ஒவ்வொரு பாட்டிலும் பாருங்கள், பெரியாழ்வார் ஒவ்வொரு வார்த்தையால் பகவானை குறிப்பிடுறார். இந்த பாட்டுல அமரர் பெருமான், அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கும் எம்பெருமான், கொண்டு, கொண்டுனா தாங்கி கொண்டு, குடையாக பிடித்து கொண்டு நின்ற மலை. அவன் ஒரு மலையை வச்சு நின்னானே, அதுதான் கோவர்தன மலைன்னு பாட்டின் முதல் பாதியிலே மேகங்கள்லாம் யானை போல பயங்கரமான வாயோடு, சினத்தோடு, வெப்பம் மிக்க கண்களோடு வரக்கூடிய அந்த களிறு ஆண் யானை போல வந்தது. அதுக்கு கவளத்தை எடுத்து கொடுக்குற பாகன் போல இந்த மலைக்கு அடியில் இப்படி கையை கொடுத்து மேலே அப்படி பறித்து அந்த மலையையே எடுத்தான் கண்ணபிரான். அந்த அமரர் கொண்டு தாங்கி பிடித்த மலை கோவர்தன மலை. இப்போ பாட்டின் 2வது பாதி, அந்த மலையில் நடக்கும் இயற்கை காட்சி என்ன? இது பொதுவான காட்சியாக வர்ணிக்காம இந்திரன் எப்படி கல்மழை பொழிஞ்சானோ அதையே வர்ணிச்சு காமிச்சுட்டார். ஏன்னா இந்திரன் பொழிந்த மழை ஆயர்பாடியில மட்டும் இல்லை, கோவர்தன மலை மேலேயும் அந்த மழை பொழிந்திருக்கும் அல்லவா? அப்ப அந்த மலை மேலே எப்படி வந்து மழை பொழிந்தது அதைத்தான் வர்ணிக்கிறார். கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட நீர் முகந்து ஏறி. இந்திரன் புஷ்கலாவர்த்தம், சம்வர்த்தகம் உள்ளிட்ட மேகங்களை எல்லாம் கூப்பிட்டு கட்டளையிட்டான். ஆயர்பாடியை அழிக்கணும், பசுக்களை கொல்லணும், அப்படிப்பட்ட கல்மழையாக பொழியணும்னா. அதனால மேகங்கள்லாம் புறப்பட்டதான். எப்படின்னா
கடல் வாய் சென்று, இந்த இடத்துல வாய் என்றால் அந்த இடம் நோக்கின்னு அர்த்தம். ஏற்கனவே அடிவாய்னு பார்த்தோம் பாருங்க. அதே போலதான் கடல் வாய், கடலிலே சென்று, நல்ல நடுக்கடலுக்கு அந்த மேகங்கள்லாம் போச்சான். கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி. இது நம்ம பெரியோர்கள் அழகா வர்ணிப்பா. வானத்துல மேகங்கள் இருக்கே, ஒரு பாத்திரம் இப்படி வைக்கிறோம் பாருங்க, இந்த பாத்திரம் போல வானத்துல மேகங்கள் இருக்குமா, அதுக்குள்ள நீர் நிறைஞ்சிருக்குமா. ஆனா பாத்திரத்தால தண்ணீர் மொண்டு எடுக்கணும்னா இப்படியே வச்சுக்க கூடாது, பாத்திரத்தை கவிழ்த்து உள்ள விட்டு தானே நீர் எடுப்போம். அப்ப மேகங்களாகிய பாத்திரங்கள் கடல்வாய் சென்று மேகம், கடல் வரைக்கும் நேரா போச்சான். கடலுக்கு போனதும் தண்ணீரை மொண்டு எடுக்கணும்னு கவிழ்ந்து இறங்கி, அப்படியே மேகங்கள் இன்வெர்டடா அப்படியே திரும்பி கவிழ்ந்து இறங்கி, கடலுக்குள்ளே இறங்கி கதுவாய்ப்பட நீர் முகந்து ஏறி. கதுவாய்ப்பட, இந்த கது அப்படின்னா வெற்று நிலம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மணவாள மாமுனிகள். கதுவாய்ப்படனா கடலே வெற்று நிலமாகும்படி, கடல்ல மண்ணு தான் மிச்சம் இருக்கும் என்னும்படி, கதுவாய்ப்பட கடலே மொத்தமாக மண்ணாக ஆகும்படி, ஒரு துளி நீர் மிச்சம் இல்லாமல் தரிசு நிலமாக கடல் ஆகும்படி கதுவாய்ப்பட நீர் முகந்து, தண்ணீரை முண்டு கொண்டு ஏறி வானத்தை நோக்கி புறப்பட்டன. இதைத்தான் அப்படியே திருப்பாவை 4ஆம் பாட்டுல ஆண்டாள் பாடினா. ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி. இங்க பாருங்க, கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட, அந்த கடலே வெற்று நிலமாக ஆகும்படி நீரை எடுத்து நீர் முகந்து ஏறி. முகந்துன்னா மொண்டெடுத்துன்னு அர்த்தம். நீர் முகந்து, தண்ணீரன்னா மொண்டெடுத்து ஏறி வானத்தை நோக்கி ஏறித்து. ஏரி எங்க வந்ததுன்னா ஆயர்பாடி நோக்கி வந்தது. அந்த ஆயர்பாடி முழுக்க, ஏன் கோவர்தனமலை உட்பட எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. எங்கும் ஆயர்பாடியில் உள்ள அத்தனை இடங்களிலும், கோவர்தன மலையில் உள்ள அத்தனை இடங்களிலும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும். குடவாய்ப்பட நின்றுனா என்ன அர்த்தம்னா, குடம் எல்லாருக்கும் தெரியும், குடத்தோட வாய்னால எல்லாருக்கும் தெரியும். அந்த ஓப்பனிங் இருக்கு பாருங்க, அதுதான் குடத்தோட வாய். குடவாய்ப்பட நின்றுனா அந்த குடத்தின் வாய் போலன்னு அர்த்தம். இப்போ வானத்துல ஒரு குடம் இருக்கு, அந்த குடம் முழுக்க தண்ணீர் இருக்கு. அந்த குடத்தை கவுத்துட்டோம்னா குடத்தின் வாயிலேருந்து எப்படி தண்ணீர் கொட்டின்றே இருக்குமோ, குடவாய்ப்பட நின்று. இப்போ வானத்துல நேரா போச்சு மேகங்கள், கடல்ல கவிழ்ந்தது, கவிழ்ந்து தண்ணீர் எடுத்து நேரா வந்துருத்து. ஆயர்பாடியில கவிழ்ந்த குடம் போல் மறுபடியும் கவிழ்ந்துருத்தான். அப்ப குடவாய்ப்பட நின்று, அந்த கவிழ்ந்த குடம் போல நின்று ஒரு வார காலத்துக்கு மழை பொழியும். மழை பொழிந்ததே, அது பொழிந்த இடம்தான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அந்த மழை பொழிந்தாலும் இவன் மலையை தாங்கி பிடிச்சு கிருஷ்ணன் காப்பாத்திட்டானோ இல்லையோ, அதனால கொற்றன்னா வெற்றின்னு அர்த்தம். கொற்றக்குடையை, இது வெற்றி குடையாக இருந்து கொண்டு எவ்வளோ மழை பொழிந்தாலும் காப்பாத்தித்து. ஆனா ஒரு கேள்வி, இப்போ இந்த மேகம் எங்கே போய் எப்படி மழை பொழிஞ்சா நமக்கு என்னன்னா, அதில் ஒரு உள்ளுரை பொருள் இருக்கு. இப்போ இந்த மேகங்கள் தான் ஆச்சாரியர்களாம். ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாளாம், நமக்காக கடலுக்குள்ளே போகிறாளாம். ஆச்சாரியன் எந்த கடலுக்கு போனார்? சாஸ்திரங்கள் தான் கடல். வேதம் ஒரு கடலாக இருக்கு, ஆழ்வார் பாசுரங்கள் அருளி செயல் ஒரு கடலாக இருக்கு. ஆச்சாரியர்கள் என்ற மேகங்கள், வேதம் என்ற கடல், அருளி செயல் என்ற கடல், எல்லா கடல்லையும் அவா போய் மூழ்கிறா. அந்த மேகம் என்ன பண்ணித்து? கவிழ்ந்து இறங்கி. அது போல ஆச்சாரியன் பணிந்து, தன் ஆச்சாரியன்ட்ட தான் கவிழ்ந்து பணிந்து அந்த சாஸ்திர கடல்ல உள்ள அர்த்தங்களை எல்லாம் மொத்தமா முண்டெடுத்துடுறார். மேகம் என்ன பண்ணித்து? மண்ணு தான் மிச்சங்கிறபடி தண்ணீரெல்லாம் எடுத்ததோ இல்லையோ, அது போல ஆச்சாரியன் மிச்சமில்லாமல் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேறுகிறார். கற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாராம், எல்லாத்தையும் தான் வச்சுக்கிறது இல்லை, இந்த மேகம் எப்படி கொண்டு வந்து மொத்தமா மழையா கொடுத்துடுறேன்னு சொல்லி கவிழ்த்த குடம் கொட்டுவது போல அது எப்படி மழை கொட்டித்தோ, அது போல ஆச்சாரியன் மழை திறந்த வெள்ளமாக அதை சிஷ்யாளுக்கு உபதேசித்து நல்ல உபதேச மழையால் சிஷ்யர்களை வாழ்விக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் விளங்கக்கூடிய மலை கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்றும் உள்ளுரை பொருளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாசுரம். கடுவாய்ச்சின வெங்கண் களிற்றினுக்கு கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாயுற கையிட்டு எழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய்ச் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட நீர்முகந்து ஏறி எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. கடுவாய்ச்சின வெங்கண் களிற்றினுக்கு கவளம் எடுத்து கொடுப்பானவன் போல் அடிவாயுற கையிட்டு எழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய்ச் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட நீர்முகந்து ஏறி எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே.
பயங்கரமான வாயும் மனம் முழுக்க கோபமும் வெப்பமிக்க கண்களும் கொண்ட ஒரு ஆண் யானைக்கு பாகன் கவளங்கவளமா உணவெடுத்து கொடுப்பது போல கண்ணபிரான் கோவர்தனமலை கடியில கைகளை ஊன்றி இன்னொரு கையால் அதை அப்படியே பித்து மேலே கவிழ்த்து எடுத்து அந்த மலையை அமரர் பெருமானாகிய கண்ணபிரான் தாங்கி பிடித்தான். அந்த கோவர்தனமலை எப்பேற்பட்ட மலைனா, கடல் வரைக்கும் மேகங்கள் போய் அங்கே கவிழ்ந்து இறங்கி மொத்த நீரையும் உண்டெடுத்து அதன் பின் வானத்திலே ஏறி எல்லா திசைகளிலும் மழை பொழிந்தனவே, கொடத்த கவிழ்த்தார் போல் வந்து மழை பொழிந்தனவே. அப்படி மழை பொழிந்த மலைதான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. சாஸ்திரங்களை ஆராய்ந்து அர்த்தங்களையெல்லாம் உண்டெடுத்து அது ஆச்சாரிய மேகங்கள் மழையாக கொட்டுகிறார்களே, அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வாழும் மலை கோவர்தன மலைங்கிறது உள்ளுரை பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As if a mahout feeding his male elephant with terrific mouth, fearsome heart and eyes full of heat, Lord Krishna plucked the hill of Govardhana and kept it upwards as if pointing it as food for the clouds that appeared as dark elephants. In that Govardhana hill, clouds go to the sea, enter into the sea, pick up all water and pour it as rain, just like vessels turned upside down என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இதே போல முதல் 2 அடிகள் கோவர்தன மலையை கண்ணன் எப்படி தாங்கி பிடித்தான், அடுத்த 2 அடிகள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு காட்சி உள்ளுரை பொருள்னு வர்ணிக்க போறார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கடுவாய் சினவெங்கண் களிற்றினுக்கு கவளமெடுத்து கொடுப்பானவன் போல் அடிவாயுறக்கை இட்டு எழுப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய் சென்று மேகங் கவிழ்ந்திறங்கி கதுவாய்ப்பட நீர் முகந்தேறி எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியோ கோவர்தனம் என்னும் தொற்ற குடையே கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே.